பார்க்கிங் லப்பர் பந்துன்னு அடுத்தடுத்த வெற்றிகளை தொடர்ந்து நம்ம ஹரிஷ் கல்யாண் நடிச்சு ரொம்பவே எதிர்பார்ப்பை கிளப்பியிருந்த டீசல் திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. வழக்கமான லவ்வர் பாய் இமேஜ்ல இருந்து விலகி ஹரிஷ் கல்யாண் இந்த டீசல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோவா புதுக்களம் இறங்கியிருக்காரு. படம் எப்படி இருக்கு? டீசல் வண்டி கிளம்பிச்சா இல்லை ஆஃப் ஆயிடுச்சான்னு ஒரு டீடைல்டு விமர்சனத்தை பார்க்கலாம் வாங்க. படத்தோட களம் ரொம்ப புதுசு. கச்சா எண்ணெய் கடத்தல் வலையமைப்பு. அந்த பைப்லைன் பிரச்சனைகளால மீனவர்கள் படுற கஷ்டங்கள்னு ஒரு சீரியஸ் மேட்டரை எடுத்து ஒரு கமர்ஷியல் படமா கொடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. வடசென்னை மணலி பகுதியில கச்சா எண்ணெய் பைப்லைன் கொண்டு வர்றதால மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இதனால போராட்டம் வெடிக்குது. ஆனா அதிகாரம் அதை அடக்கிடுது. இந்த கேப்ல சாய்குமார் கச்சா எண்ணெயை கடத்தி டீசலா மக்களுக்கு விக்கிறாரு. அவரோட வளர்ப்பு மகன் தான் நம்ம ஹீரோ வாசு, ஹரிஷ் கல்யாண். வாசு இதை தொடர விவேக் பிரசன்னா கேங்கும் நாங்களும் கடத்துவோம்னு சண்டைக்கு வர்றாங்க. இந்த ஈகோ கிளாஷ்னால கடைசியில என்ன ஆகுது, யாரு ஜெயிக்கிறாங்கிறது தான் டீசல் படத்தோட ஒன்லைன். ஹரிஷ் கல்யாண் தனது வழக்கமான பாணியிலிருந்து விலகி ஒரு பக்கா கமர்ஷியல் ஆக்ஷன் ஹீரோவா மாறணும்னு ரொம்பவே உழைப்பை கொட்டியிருக்காரு. அது ஸ்கிரீன்ல நல்லாவே தெரியுது. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நேர்மையாவும் சிறப்பாகவும் இருக்கு. ஆரம்பத்துல கதையோட களத்தையும் பிரச்சனைகளையும் விளக்குற படம் அப்புறம் வாசுவோட ஆக்ஷன் சைடுக்குள்ள போகுது. ஆனா முதல் பாதியில நிறைய கேரக்டர் இன்ட்ரோ, அதிலியா கூட லவ் ட்ராக்னு கொஞ்சம் டைவர்ட் ஆகிடுச்சு. அந்த லவ் போர்ஷன்ஸ் பெருசா ஒர்க் அவுட் ஆகாம படத்துக்கு ஒரு சிக்கலா மாறி நிக்குது. இரண்டாம் பாதியில் தான் வாசுவோட கேம் பிளான்ஸ், அவர் எப்படி தனது அறிவையும் தைரியத்தையும் பயன்படுத்தி கேம்குள்ள மறுபடியும் வர்றாரு, நண்பர்கள் குடும்ப பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்றாரு, போலீஸ் அரசாங்கத்தோட மோதலை எப்படி சமாளிக்கிறாருன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. சில நிஜ சம்பவங்கள் பத்தின சுவாரஸ்யமான டீடைல்ஸ் படத்துல சேர்த்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனா படத்தோட மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா, இந்த சுவாரஸ்யமான கதைக்களத்தை ஒரு பக்கா பொழுதுபோக்கு படமா மாத்த இயக்குனர் சண்முகம் முத்துசாமி கொஞ்சம் தடுமாறிட்டாருன்னு தான் சொல்லணும். அதிகமான கதாபாத்திரங்களுக்குள்ள ஹரிஷ் கல்யாண் மேல மொத்த சுமையையும் ஏத்திட்ட மாதிரி ஒரு ஃபீல். திரைக்கதை ஓட்டமும் கையாளப்பட்ட விதமும் கத்தி படத்தோட சில இடங்களை நினைவுபடுத்தி கொஞ்சம் சறுக்குது. நிறைய இடங்களில் ரொம்ப பழைய டெம்ப்ளேட் அப்படியே தெரியுது. பிளஸ் ஆக ஹரிஷ் கல்யாணின் நேர்மையான நடிப்பு இருக்கு. திபு நினன் தாமஸின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் படத்துக்கு பலம். வினய் பதான் கேரக்டர்ல நடிச்ச சச்சின் கடைக்கரோட நடிப்பு சிறப்பா இருக்கு. மைனஸ் ஆக லவ் ட்ராக் ஒர்க் அவுட் ஆகாதது, தொழில்நுட்ப ரீதியிலான பலவீனம், பழைய டெம்ப்ளேட் காட்சிகள் போன்றவை இருக்கு. ஹரிஷ் கல்யாண் ரொம்ப உழைச்சிருக்காரு. அவரோட நேர்மையான நடிப்புக்காகவும் சில இன்ட்ரெஸ்டிங்கான கச்சா எண்ணெய் டீடைல்ஸுக்காகவும் இந்த டீசல் படத்தை ஒரு முறை தாராளமா பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் மாஸ் சீன்ஸ், ரசிகர்களை கவரும் காட்சிகள்னு நிறைய வச்சிருந்தா இந்த டீசல் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய படமா வேற லெவல் ஹிட் ஆகி இருக்கும். என்னோட ரேட்டிங் 2.55. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சினிமா சரவெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த விமர்சனத்துல பார்க்கலாம். பாய் மக்களே.